பாத யாத்திரை என்ன ஸ்பெஷல்னா, நீங்க என்னைக்கு வெறுங்காலம் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸோட நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க. வெறுங்கால் கிட்ட அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. ஏன் வந்து நீங்க வந்து சாதுக்களா இருக்கட்டும், சித்தரா இருக்கட்டும், ஞானிகளும் நீங்க மத்த இதுல வந்து இந்த கட்டையில செருப்பு போட்டுருவாங்க பார்த்துருப்பீங்களா? அது எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸோட சக்திய கடத்துற சக்தி கொண்டது. நீங்க பாத யாத்திரை நடந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நடந்து, அவ்வளோ வழியெல்லாம் தாண்டி போய் இறைவன பார்ப்பீங்கல்ல, அப்போ ஒரு உணர்வு வரும். அது பாத யாத்திரை போறவங்க மட்டும் தான் கிடைக்கும். அந்த உணர்வு வந்து சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அப்படி போறவங்களுக்கு மத்த பக்தர்களுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு பலன் கிடைக்குதுன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு கை மேல கிடைச்சிரும். நீங்க நல்லா கேளுங்க, பாத யாத்திரை போறவங்க எல்லாருமே புதுசா போறவங்க கிடையாது. போன தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போக ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அது நடந்திருக்கும். அந்த நடந்ததுக்கு நன்றி சொல்றதுக்கு போவாங்க. நன்றி சொல்லும் யாத்திரை தான் பாத யாத்திரையே. நீங்க அது ஃபுல்லாவே நீங்க முருக சிந்தனைய தாண்டி வேற எதுவும் நினைக்கவே மாட்டீங்க. இப்ப மத்த மத்த ஊருக்கு நீங்க போம்போது கூட ஃபோன எடுத்து பார்ப்போம். இல்ல வேற ஏதோ ஒரு கதை பேசுவோம். ஏதோ ஒரு நியூஸ் பார்ப்போம். ஆனா பாத யாத்திரையில மட்டும் முழுக்க முழுக்க அந்த முருக சிந்தனையோட தான் போவாங்க. அது பாத யாத்திரை பெரிய ஸ்பெஷலு. பாத யாத்திரை போன அனைவருமே சரி,